ஹாய் மை டியர் டிவைன் சோல்ஸ். எல்லா தெய்வீக ஆத்மாக்களையும் என்னுடைய இந்த ட்வின் ஃப்ளேம் சிவசக்தி சோல் ஜெர்னி சேனலின் மூலியமா சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி. இன்னைக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் டாபிக் பத்தி தான் பேச போறோம். நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வந்திருக்கீங்கன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு வாட்ச் த ட்வின் ஃப்ளேம் சீரீஸ். அதுல பார்ட் 1 to 8 ரொம்பவே அருமையான சீரீஸ். அதுல ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி பற்றிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் உடைய ஜெர்னி எப்படி ஆரம்பிக்குது, ட்வின் ஃப்ளேம்ஸ் சைல்ட்ஹுட்ல இருந்து எப்படி ட்வின் ஃப்ளேம்ஸ் சந்திக்கிறாங்க, எதனால அவங்களுக்குள்ள செப்பரேஷன் வருது, இவங்களுக்கு எப்போ எப்படி யூனியன் நடக்கும், இது எல்லாமே சொல்லியிருக்கேன். நீங்க இன்னும் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி பார்ட் 1 to 8 பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. ஓகே, இன்னைக்கு இந்த பார்ட் 9 வீடியோல நம்ம பேச போற டாபிக் த ரியல் ரீசன் ஃபார் ட்வின் ஃப்ளேம்ஸ் யூனியன் டிலே. ட்வின் ஃப்ளேம்ஸ் உடைய ரீயூனியன் தடைக்கான காரணங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நீங்க உங்க இன்னர் ஒர்க் சம்பந்தமா எல்லாத்தையுமே கரெக்டா பண்றீங்க. ஆனாலும் உங்களுக்கு உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் யூனியன் நடக்கல. இது எதனால? உங்களுக்கு உங்க ட்வின் ஃப்ளேம் பத்தி தெரியும், உங்களுக்கு உங்க ஜெர்னி பத்தியும் தெரியும், உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவும் பண்றீங்க. ஆனாலும் உங்களுக்கு யூனியன் நடக்கலன்னா எந்த காரணத்தினால? வாட் இஸ் த ப்ராப்ளம்? இந்த யூனியன் நடக்காததுக்கான காரணம் என்னன்னு தான் பேச போறோம். யாரெல்லாம் பார்ட் 1 to 8 வரைக்கும் இன்னும் பார்க்கலையோ அதோட லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். அந்த வீடியோஸை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போ ட்வின் ஃப்ளேம்ஸ்க்கு யூனியன் நடக்காமல் இருக்குன்னா இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியில் 2 பேர் இன்வால்வ் ஆகுறாங்க. நம்ம டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினின். இவங்க 2 பேருக்குள்ள தான் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வருது. ஒருத்தர் ஒரு சமயம் சேசிங் மோட்ல வராங்க, அப்படி இல்லைன்னா இன்னொருத்தர் இன்னொரு சமயத்துல சேசிங் மோட்ல வராங்க. சில சமயம் டிவைன் மாஸ்குலின் சேசிங் மோட்ல வராங்க, சில சமயம் டிவைன் ஃபெமினின் சேசிங் மோட்ல வராங்க. இதே மாதிரி சில சமயம் டிவைன் மாஸ்குலினுக்கு யூனியன் வேணும், அதே மாதிரி சில சமயம் டிவைன் ஃபெமினினுக்கு யூனியன் வேணும். ஆனா எந்த மாதிரி ஸ்டேஜ்ல இந்த 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் யூனியன் வேணும்னு நினைக்கிறாங்களோ, ஒரே மாதிரி யூனியன் வேணும்னு நினைச்சு 2 பேருமே அதுக்குண்டான எஃபர்ட்டை போடுறாங்களோ, இந்த பந்தத்துக்கான உண்மையான எஃபர்ட்டை போடுறாங்களோ, அப்பதான் அவங்களுக்கான யூனியன் நடக்கும். இதுல எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருதுன்னு இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கலாம். எல்லாத்துக்கும் முன்னாடி உங்க எல்லாருக்கும் நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். வெறும் அவேக்கனிங் நடக்கிறதுனால மட்டும் எல்லாமே நடக்கிறது இல்லை. அதாவது உங்களுக்கு ஆன்மீக விழிப்புணர்வு அது நடந்துட்டா மட்டும் எல்லாமே நடக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இந்த ஜெர்னில. இப்போ ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயம் தெரிய வருது, நீங்க ட்வின் ஃப்ளேம் ஜெர்னில இருக்கீங்கன்னோ, அவங்க உங்க டிவைன் மாஸ்குலினோ, நீங்க ஒரு டிவைன் ஃபெமினைனோ, உங்களுக்கு செப்பரேஷன் ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு, இல்லைன்னா ரன்னர் சேசர் ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு, இன்னர் ஒர்க்குக்கான ஸ்டேஜ் போயிட்டு இருக்கு. ஆனா வெறும் அவேக்கனிங் நடக்கிறதுனால எதுவுமே நடக்காது. இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஹெல்தியான சாப்பாடை சாப்பிட்டா மட்டும்தான், ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்தா மட்டும்தான் ஹெல்த் நல்லா இருக்கும்னு. ஆனா வெறும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா மட்டுமே உங்க ஹெல்த் நல்லா இருந்துருமா? இல்லை. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது இன்னர் ஒர்க். அதுக்குண்டான வேலைகளை செய்யணும். ஒருவேளை டிவைன் மாஸ்குலினுடைய இன்னர் ஒர்க் இப்ப வரைக்கும் கம்ப்ளீட் ஆகலைனாலும் யூனியன் நடக்காது. அப்படி இல்லைன்னா ஒருவேளை டிவைன் ஃபெமினைனுடைய இன்னர் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலைனாலும் அப்பவும் யூனியன் நடக்காது.
அதாவது இந்த 2 பேருமே எப்ப வரைக்கும் அந்த ஹையர் ஸ்டேஜுக்கு வராம இருக்காங்களோ, அவங்களுடைய ஃப்ளாஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சு, அதுக்குண்டான வேலைய பார்க்காம இருக்காங்களோ, அவங்களோட ஹையர் செல்ஃப்கான ஸ்டேஜ் ஒண்ணு இருக்கு. அதுக்கு எப்ப வரைக்கும் அச்சீவே ஆகாம இருக்காங்களோ, அப்படினாலும் கூட இவங்களுடைய யூனியன் நடக்காது. ஒருவேளை 2 பேர்ல யாராவது ஒரு பெர்சன் ரெடியா இல்லைனாலும் அவங்களுக்கு யூனியன் நடக்காது. டிவைன் மாஸ்குலின் இருக்காங்க இல்லையா, சப்போஸ் அவங்களுக்கு எல்லாமே பேலன்ஸ் ஆயிட்டாலும் இன்னர் இன்னர் ஒர்க்கும் கம்ப்ளீட் ஆயாச்சு, சரண்டர் ஸ்டேஜுக்கும் வந்தாச்சு. இப்போ அவங்க டிவைன் டைமிங்காக வெயிட் பண்றாங்க. அந்த டிவைன் டைமிங் எப்போ வரும்? எப்ப வரைக்கும் அவங்களுடைய டிவைன் ஃபெமினின் ரெடி ஆகலையோ அப்ப வரைக்கும் அந்த டிவைன் டைமிங்காக வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாதிரி டிவைன் ஃபெமினின் இருக்காங்க இல்லையா, அவங்களும் அவங்களுடைய இன்னர் ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு, டிவைன் கிட்ட சரண்டரும் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ டிவைன் டைமிங்காக வெயிட் பண்றாங்கன்னா, அந்த டிவைன் டைமிங் எப்ப வரும்னா, அவங்களுடைய டிவைன் மாஸ்குலின் எந்த லெவலுக்கு யூனியனுக்காக வரணுமோ அந்த லெவலுக்கு வர வரைக்கும் அவங்களோட யூனியனுக்காக. ஒருவேளை 2 பார்ட்டிஸ்ல யாராவது ஒருத்தருடைய இன்னர் ஒர்க் கம்ப்ளீட் ஆகலைன்னா கூட யூனியன் நடக்கிறது இல்லை. ஒருவேளை நீங்க இப்படி யோசிக்கிறீங்கன்னா, நான் யூனியனுக்காக எல்லாமே பண்றேன், எல்லாமே தானே நான் செய்யறேன், ஆனாலும் யூனியன் ஏன் நடக்கலைன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, ஒரு சைட்ல மட்டும் சரியா இருந்துட்டா யூனியன் நடக்காது. இன்னொருத்தரும் அந்த லெவலுக்கு வர வேண்டியதா இருக்கு, ரெடி ஆக வேண்டியதாவும் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி இதுல ரொம்பவே நல்ல விஷயம் என்னன்னா, நீங்களே உங்களுடைய டிவைன் டைமிங்க அச்சீவ் பண்ணிக்க முடியும். ஓகே, டிவைன் டைமிங்குடைய அர்த்தம் இது இல்ல, மற்றவங்க எல்லாம் சொல்ற மாதிரி விதி தான் எல்லாத்தையுமே நிர்ணயிக்குது, விதி இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும், இப்படி அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அப்படியெல்லாம் இதுல எதுவுமே இல்லை. அதாவது சில ஆஸ்ட்ராலஜிக்கல் ஸ்டார்ஸ் பத்தி எல்லாம் ஜோசியத்துல சொல்லுவாங்களே, 4 நட்சத்திரம் சரியா இருக்கணும், அதெல்லாம் மாறணும், சில பொசிஷன் எல்லாம் சரியா அமையணும்னு, அப்பதான் உங்களுடைய யூனியன் நடக்கும்னு. அந்த மாதிரி எல்லாம் இங்க இல்ல. இந்த ட்வின் ஃப்ளேம் ஜர்னில அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. யூனிவர்சல் எனர்ஜிஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணதுதான் ஃபைன். ஆனா ரொம்பவே ஒரு அழகான கிஃப்ட் டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினினுக்கு கிடைச்சிருக்குன்னா அதுதான் காஸ்மிக் மிரர். இவங்க 2 பேருமே ஒருத்தர் எனர்ஜிஸ்ல மிரர் பண்றாங்க. ஒருவேளை டிவைன் ஃபெமினைன் அவங்களோட ஹையர் ஸ்டேட்டுக்கு வந்துட்டாங்க, ஆனா டிவைன் மாஸ்குலின் அவங்களோட ஹையர் ஸ்டேஜுக்கு இப்ப வரைக்கும் வரலன்னா கூட டிவைன் ஃபெமினைன் அவங்களோட ஹையர் ஸ்டேஜையே தன்னோட டிவைன் மாஸ்குலினுக்கு மிரர் பண்ணுவாங்க. அதாவது ஒருவேளை டிவைன் மாஸ்குலினுக்கு மனசே வரலனா கூட இன்னர் ஒர்க் பண்ணணும்னு தன்னோட டிவைன் ஃபெமினைன் மிரர் பண்ண 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 டிவைன் மாஸ்குலினும் தன்னாலேயே தன்னோட இன்னர் ஒர்க்கை பண்ண ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட டிவைன் ஃபெமினைனுடைய ஹையர் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு ஈக்குவலா வந்துருவாங்க யூனியனுக்கு. இதே மாதிரி டிவைன் ஃபெமினைன் இருக்காங்க இல்லையா, ஒருவேளை அவங்க லேக் பிஹைண்ட், அதாவது பின்னடைவுல இருந்தாங்கன்னா கூட தன்னோட இன்னர் ஒர்க்கையே பண்ணாம இருந்தாலும் கூட, ஒருவேளை அவங்களோட டிவைன் மாஸ்குலின் ஹையர் ஸ்டேட்ல இருந்தாங்கன்னா இந்த டிவைன் ஃபெமினைனும் அவங்க டிவைன் மாஸ்குலினை மிரர் பண்ணி அந்த ஹையர் ஸ்டேட்டுக்கு வந்துருவாங்க, யூனியனுக்கும் வந்துருவாங்க. இவங்களோட எனர்ஜி மிரர் ஆகும். ஒருவேளை நீங்க ஒரு டிவைன் மாஸ்குலினா இருந்தாலும் சரி, இல்லைன்னா டிவைன் ஃபெமினைனா இருந்தாலும் சரி, நீங்க உங்க இன்னர் ஒர்க்கை முழு டெடிகேஷனோட பண்றீங்கன்னா, ஒருவேளை உங்க பார்ட்னர் லேக் பிஹைண்ட்லயே இருந்தாங்கன்னா கூட உங்க எனர்ஜிஸை மிரர் பண்ணி உங்க லெவலுக்கு கண்டிப்பா வந்துருவாங்க.
ஸோ இப்போ இங்க இருக்கிறதுலே மிகப்பெரிய ப்ராப்ளம் பிளாக்கே நீங்களே உங்க இன்னர் ஒர்க்கை சரியா பண்றது இல்லை. அப்படியே பண்ணாலும் அது இன்னும் கம்ப்ளீட் ஆகாம இருக்கு. உங்களோட இன்னர் ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருந்தா உங்க ட்வின் ஃப்ளேம் உங்களை மிரர் பண்ணி உங்ககிட்ட வந்திருப்பாங்க. நீங்க உங்க இன்னர் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணலைன்னா உங்களுடைய யூனியன் நடக்காது. ரெண்டாவது ரொம்பவே முக்கியமான விஷயம், உங்களுக்கு இன்னர் ஒர்க் எப்படி பண்ணணும்னே தெரியாது. யூ டோன்ட் ஈவன் நோ. நீங்க எப்படி இருக்கீங்கன்னா, நீங்க முழு டூலையும் கையில வச்சிட்டு இருக்கீங்க, முழு டூல் பாக்ஸையுமே வச்சுட்டு இருக்கீங்க, ரெடியா தான் இருக்கீங்க. நான் ஒப்பனோ மெடிடேஷன் பண்ண போறேன், நான் கிராட்டிடியூட் ஜேர்னல் நன்றி உணர்வோட இருக்க ட்ரை பண்ண போறேன், நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போறேன், நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு அஃபர்மேஷன்ஸ் உறுதிமொழி எடுக்க போறேன், நான் ட்வின் ஃப்ளேம் மெடிடேஷன் பண்ண போறேன், நான் சக்ரா பேலன்சிங் பண்ண போறேன்னு நீங்க இந்த மாதிரி ஒரு டூல் கிட்ட ரெடி பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா ரிப்பேர் எங்க எப்படி பண்ணணும்னு தெரியாம உட்கார்ந்துருக்கீங்க. அபேண்டன்மெண்ட் இஷ்யூ ஹீல் பண்ண வேண்டியதா இருக்கு, ட்ரஸ்ட் இஷ்யூஸ் ஹீல் பண்ண வேண்டியதா இருக்கு, ஃபியர்ஸ் அண்ட் இன்செக்யூரிட்டிஸ் ஹீல் பண்ண வேண்டியதா இருக்கு, உங்களோட ஜெலசி அதை ஹீல் பண்ண வேண்டியதா இருக்கு, இல்லைன்னா பாஸ்ட்ல ஏதாவது சைல்ட்ஹுட் ட்ராமாஸ் இருந்தா அதையும் ஹீல் பண்ண வேண்டியதா இருக்கு. சில சமயம் கார்மிக்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பாண்டை செட்டில் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்படி எல்லாமே எவ்வளவோ விஷயம் இதுல இருக்கும். ஆனா உங்களுக்கு என்ன பண்ணணும் அது தெரியாம இருப்பீங்க. டூல்ஸ் இருக்கு, அதெல்லாம் இருக்கதான் செய்யுது. இன்டர்நெட்ல உங்களுக்கு ஆயிரக்கணக்கான மெடிடேஷன்ஸ் டெக்னிக்ஸ் கிடைக்கும், நிறையவே புக்ஸ் கிடைக்கும், நிறையவே ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி சம்பந்தமான மெட்டீரியல்ஸ் வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். அந்த டீட்டெயில்ஸ்க்கெல்லாம் எந்த குறைச்சலுமே இல்லை. ஆனா எதை எங்க யூஸ் பண்ணணும்னு தெரியாம இருப்பீங்க, இதெல்லாம் எங்க அப்ளை பண்ணணும்னு தெரியாம தான் இருப்பீங்க. அப்ளிகேஷன் இதெல்லாம் எதனால நடக்குதுன்னா, உங்ககிட்ட ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை, ஒரு ப்ராப்பர் கோச் இல்லைன்னு நினைக்கிறீங்க, உங்களை கைட் பண்ண யாருமே இல்லைன்னு நினைக்கிறீங்க. இதுக்காக நிறைய பேர் நீங்களே நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க, எப்படி எப்படி எல்லாமோ உங்களை நீங்களே ப்ராப்பரா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. டேலண்ட்ஸ் எல்லாமே இருக்கதான் செய்யுது, உங்ககிட்ட எல்லாமே இருக்கு. ஆனாலும் எதை எங்க எப்படி யூஸ் பண்ணணும் தான் தெரியாம மட்டும்தான் இருக்கீங்க. உங்களுக்கு எப்படிப்பட்டவங்க வேணும்னா உங்ககிட்ட இருக்கிற குறைகளை சொல்ற மாதிரி, அதே சமயம் உங்ககிட்ட இருக்கிற ஸ்கில்ஸையும் சொல்ற மாதிரி, உங்க ஸ்கில்ஸை எல்லாம் எப்படி எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்ற மாதிரி, உங்க குறைகளை எப்படி நிறைவா மாத்திக்கணும்னு சொல்ற மாதிரி, உங்களை ட்ரெயின் பண்றதுக்கும் ஒரு கோச் வேணும்னு கூட நினைக்கிறீங்க. அதே மாதிரி நிறைய ட்வின் ஃப்ளேம் கைட்ஸ் அண்ட் கோச்சஸும் இருக்காங்க இன்டர்நெட்ல. அதாவது யாராவது ரேகி ஹீலர், சில பேர் ட்வின் ஃப்ளேம் கோச்சிங்கும் கூட எடுக்கிறாங்க, சில டேரட் கார்டு ரீடர்ஸும் இருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய எனர்ஜியை செக் பண்ணி, உங்களோட பிளாக்கேஜஸை செக் பண்ணி, உங்களுக்கு என்ன மாதிரி பிளாக்கேஜஸ் இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்ப்பாங்க. அதை சம்டைம் ரிமூவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியும் செய்யறதுலாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இந்த ஜெர்னியை வச்சு ஆயிரக்கணக்கான பணத்தை நீங்க அவங்க கிட்ட போகும்போது கொடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். உங்களுடைய மனசு இதை கொடுத்துட்டா நமக்கு யூனியன் நடந்துரும் அப்படின்ற நம்பிக்கையோடவே இருக்கலாம். இந்த ட்வின் ஃப்ளேம் ஜெர்னி உங்க லைஃப்ல எதுக்காக வந்திருக்கு, எதை கத்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கு, எதையெல்லாம் ஹீல் பண்ண வேண்டியதா இருக்கு, எந்த மாதிரி பிளாக்கேஜஸ் உங்களுக்கு இருக்கு, என்ன மாதிரி ட்ராமாஸ் எல்லாம் இருக்கு, என்ன மாதிரி அபண்டன்மெண்ட் இருக்கு, என்ன மாதிரி ரிஜெக்ஷன்ஸ் இருக்கு, என்ன மாதிரி ஜெலசி இன்செக்யூரிட்டிஸ் இதெல்லாம் இருக்கு, இதையெல்லாம் கூட பார்க்க வேண்டியதா இருக்கு. ரூட் சக்கரால பிளாக்கேஜஸ் இருக்கு, ஹார்ட் சக்கரால பிளாக்கேஜஸ் இருக்கு, சாக்ரல் சக்கரால பிளாக்கேஜஸ் இருக்கு, சோலார் பிளெக்ஸஸ் சக்கரா பிளாக்கேஜஸ் இருக்கு. ஆனா இந்த பிளாக்கேஜஸ் எங்க இருக்கு? இங்க உங்களுக்கு ரொம்ப நல்ல உங்களுக்கான செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் ஒர்க் பண்ண வேண்டியதா இருக்கு.
நீங்க ஜஸ்ட் மெடிடேஷன்ஸ்ல உட்கார்ந்து உங்களுக்கு உங்களுடைய குறைகள் மட்டும் தெரிஞ்சா போதாது. உங்களுடைய ஃப்ளாஸ், ட்ரிகர் பாயிண்ட், பிளாக்கேஜஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் உங்களை நீங்களே நல்லா ஹீல் பண்ணிக்க முடியும். ஆனா உங்களுக்கு இதெல்லாம் சரியா தெரியலன்னா எப்படி? ரொம்ப முக்கியமான 2வது பாயிண்ட், உங்களுக்கு உங்க பிளாக்கேஜஸ் தெரியாம இருக்கும். இன்னர் ஒர்க் பண்றேன்னு ஹையர் எனர்ஜிஸ்க்கு வரணும். ஹையர் எனர்ஜிஸ்க்கு வரணும்னா என்ன மாதிரியான இன்னர் ஒர்க் தான் பண்ணணும்? அது தெரியாம இருப்பீங்க. அது தெரியணும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு உடம்பு சரியில்லை, உங்ககிட்ட நிறைய வகையான மருந்துகள் இருக்கு. அந்த மருந்துகள் உங்ககிட்ட இருந்துட்டா மட்டும் போதுமா? அதுல சரியா ஆயிடுமா? எந்த மாதிரியான மருந்து எந்த உடம்புக்கு எந்த பிரச்சனைக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு தெரியாம இருந்தா எப்படி? அப்படி இருந்தா உங்க உடம்பு எப்படி சரியாகும்? சோ உங்களுக்கு ப்ராப்ளம் எங்க இருக்குன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். So for that you need to know இந்த பிளாக்கேஜஸ் எங்க இருக்கு, உங்களுக்கு ஹீலிங் எங்க பண்ணணும்னோ அதை சரியா ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப 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 அவசியம். அதுக்கு நீங்க இந்த இன்னர் ஒர்க்கை எப்படி பண்ணணும்னு தெளிவா தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் திங், நம்பர் 3, உங்களோட ட்வின் ஃப்ளேம் யூனியன் எதனால நடக்க மாட்டேங்குதுன்னா, இப்போ உங்களுடைய பிளாக்கேஜஸ் தெரிய வந்துருச்சு, நீங்க உங்க இன்னர் ஒர்க்கையும் ப்ராப்பரா பண்றீங்க, அப்பவும் எதனால யூனியன் நடக்கல? 3 மாசம் முடிஞ்சிருச்சு, 4 மாசம் முடிஞ்சிருச்சு, 6 மாசம் முடிஞ்சிருச்சு, இல்லைன்னா சில வருடங்கள் கூட முடிஞ்சிருச்சு. இப்போ ப்ராப்ளம் எங்க இருந்து வருது? அது எனர்ஜி இம்பேலன்ஸ் ப்ராப்ளம்னால. ஸோ தேர்ட் பாயிண்ட் இஸ் எனர்ஜி இம்பேலன்ஸ். எனர்ஜி இம்பேலன்ஸ்னா என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்த சக்ரா சிஸ்டம் இது நல்லா பாருங்க. உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இதுல கீழே இருக்கிற 3 சக்கராலையுமே நல்லா பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. சோலார் பிளெக்ஸஸ் சக்ரா, சாக்ரல் சக்ரா, ரூட் சக்ரா, இந்த 3 சக்ராஸ்மே சக்தி எலமெண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த டிவைன் ஃபெமினைன் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த 3 சக்கராவையும் தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. அதாவது சக்தி எலமெண்ட் அதுல தான் இருப்பாங்க. யூனோ, அவங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும், கிரவுண்டிங் வேணும், அந்த மாதிரி எல்லாமே அவங்களுக்கு தேவைப்படுது. அவங்க எப்பவுமே இந்த சக்கரால செட்டில் ஆக தான் ட்ரை பண்ணுவாங்க. அதே டிவைன் மாஸ்குலின் இருக்காங்க இல்லையா, அவங்க சிவா எனர்ஜியை ரெப்ரசன்ட் பண்றாங்க. அவங்க ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை தான் ரெப்ரசன்ட் பண்றாங்க. அவங்க அந்த மாதிரி ரெப்ரசன்ட் பண்ணும்போது அவங்க த்ரோட் சக்ரா, தேர்ட் ஐ சக்ரா அண்ட் கிரவுன் சக்ரா, இந்த 3 சக்ராவையும் ஆக்சுவலா என்ன ஆகும்னா, இந்த டிவைன் ஃபெமினைன் இந்த 3 சக்ராஸுடைய முழு போலாரிட்டினால ஹை எமோஷனலா இருப்பாங்க. இந்த டிவைன் மாஸ்குலின் ஹைலி பிராக்டிக்கலா இருப்பாங்க. இவங்க 2 பேரும் ஒன்னா ஒரே லெவலுக்கு வரணும்னா இவங்களுக்கு ஒரு பேலன்ஸ் வரணும். அந்த பேலன்ஸை இவங்க 2 பேருமே சென்டருக்கு வந்தா அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ இவங்க 2 பேருமே சென்டர்ல இருக்கிற ஹார்ட் சக்கராக்கு வர வேண்டியதா இருக்கும். அந்த பேலன்ஸை இவங்க 2 பேருமே ஹார்ட் சக்கராக்கு வந்தா மட்டும்தான் அச்சீவ் பண்ணவே முடியும். டிவைன் மாஸ்குலின் தன்னை தானாவே கொஞ்சமா இறங்கி ஃபெமினிட்டிக்கு கொண்டு வரணும். அண்ட் டிவைன் ஃபெமினைன் ஓவர் எமோஷனலா இருக்கிறவங்க, அவங்க தன்னை கொஞ்சம் மேல கொண்டு வந்து பிராக்டிக்கல் எனர்ஜியை கொண்டு வரணும். இந்த டிவைன் மாஸ்குலின் எப்பவுமே 5Dயை தான் பிலீவ் பண்றவங்க, அதனால அவங்க தன்னை கொஞ்சம் 3Dக்கு கொண்டு வர முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது தன்னால ஹார்ட் சக்கராக்கு வர முடியும். அண்ட் அதே மாதிரி இந்த டிவைன் ஃபெமினைன்ஸ் அவங்க 3Dல இருந்து தன்னை 5Dக்கு கொண்டு வர முயற்சி பண்ணணும். அன்கண்டிஷனல் லவ்வை கத்துக்க முயற்சி பண்ணணும். அப்படி பண்ணும்போது இவங்களும் ஹார்ட் சக்கராக்கு வர முடியும். இப்படி 2 பேருமே ஒன்னா ஹார்ட் சக்கராக்கு வரும்போது அவங்களுக்குள்ள பேலன்ஸ் வரும்.
அப்படி பேலன்ஸ் வரும்போது அவங்களுக்கு யூனியன் நடக்கும். ஸோ ப்ராப்ளம் எங்க இருக்குன்னா எனர்ஜி இம்பேலன்ஸ்னால தான். டிவைன் மாஸ்குலின் அதிகமா தன்னோட ஈகோனால ஹைலி பிராக்டிக்கலா இருப்பாங்க. அவங்க எப்பவுமே அப்பர் சக்ராஸ்லயே தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டிவைன் ஃபெமினைன்ஸ் ஹைலி எமோஷனலா இருப்பாங்க. அதனால எப்பவுமே லோயர் சக்ராஸ்லயே தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. 2 பேருமே இப்படி தனித்தனியா வெவ்வேறு வழியில போவாங்க இப்படியே தான் போயிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க ஸ்டெபிலிட்டிக்காக தேவைப்படுறது பேலன்சிங். அது இல்லாம தான் இருப்பாங்க. ஒருவேளை பேலன்ஸும் இருக்கு, நீங்க இன்னர் ஒர்க்கும் பண்றீங்க, உங்க பிளாக்கேஜஸ் பத்தியும் தெரியும். டிவைன் ஃபெமினைன்ஸ் அவங்க தன்னோட சிவா எனர்ஜியையும் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. டிவைன் மாஸ்குலின் அவங்க தன்னோட சக்தி எலிமெண்ட்டையும் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க. அப்பவும் யூனியன் நடக்கலன்னா இப்ப ப்ராப்ளம் எங்க இருந்து வந்தது? அதுலயும் பேலன்சிங் இல்ல. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு டிவைன் ஃபெமினைன் she was doing her inner work. ரொம்ப நல்லா இன்னர் ஒர்க்கை செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் ரெகுலரா ப்ராப்பரா செஞ்சுட்டு இருந்தாங்க. 3-4 months அவங்களும் அவங்க டிவைன் மாஸ்குலினும் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸ்ல இருந்தாங்க. அவங்களோட டிவைன் மாஸ்குலினும் இவங்க லைஃப்ல திரும்பவும் வந்தாங்க. 4 மாசமா இந்த டிவைன் ஃபெமினைன்ஸ் பிளாக் பண்ணி தான் வச்சிருந்தாங்க அந்த டிவைன் மாஸ்குலின். இவங்க இன்னர் ஒர்க் செய்ய செய்ய கொஞ்ச நாள்லயே அந்த டிவைன் மாஸ்குலின் அவங்கள அன்பிளாக்கும் பண்ணியாச்சு. டிவைன் மாஸ்குலின் கிட்ட இருந்து ப்ரப்போசலும் வந்தாச்சு, கன்ஃபெஷனும் கிடைச்சிருச்சு. அவங்க கல்யாணத்துக்கான ப்ரப்போசல் எல்லாமே நல்லாவே நடந்தது. யூனியனுக்கான ரொம்பவே நல்ல எனர்ஜியோட 2 பேரும் இருந்தாங்க. இப்போ ப்ராப்ளம் இவங்களுக்கு எங்க இருந்து வந்ததுன்னா, அந்த டிவைன் ஃபெமினைன் மெடிடேஷன்னு ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம், 7 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் அந்த அளவுக்கு மெடிடேஷனை பண்ணிட்டு இருந்தாங்க. இவ்வளோ அதிகமா பண்ணிட்டாங்க. சிவா எலிமெண்ட்டை அவ்வளோ அதிகமா ஆக்டிவேட்டே பண்ணிட்டாங்க. அதனால அவங்க டிவைன் ஃபெமினைன் எலிமெண்ட்ல இருந்து தாண்டி டிவைன் மாஸ்குலின் எலிமெண்ட்டுக்கே ரீச் ஆயிட்டாங்க. அதனால இப்ப அவங்க டிவைன் மாஸ்குலின் மாதிரி ரன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பாவம் அவங்களோட டிவைன் மாஸ்குலின் அவங்க பின்னாடி பின்னாடி போயிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு லவ் கன்ஃபெஷன் தராங்க, அவங்க பின்னாடியே போறாங்க. இந்த டிவைன் ஃபெமினைன் அவ்வளோ அதிகமா ஓவர் ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க அவங்களோட சிவா எலிமெண்ட்டை. பிகாஸ் ஆஃப் தட் ஷீ பிகேம் லைக் கைண்ட் ஆஃப், எப்படி சொல்றது, ஐ டோன்ட் சே சைக்கோபாத், பட் ஷீ வென்ட் த்ரூ எ நர்வஸ் பிரேக் டவுன். லிட்ரலி நர்வஸ் பிரேக் டவுன். எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு இதெல்லாம் இரிட்டேட் ஆகுது, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது, எனக்கு எப்படி இருக்குன்னா என்னை தனியா விட்டுடுங்க, எனக்கு தனியா இருக்கணும்னு தான் தோணுது, என்னை தனியா மட்டும் விட்டுடுங்க போதும், நான் மெடிடேஷன் மட்டும் பண்ண நினைக்கிறேன், இப்படியெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. She became so much into Shiva energy, so much inert. அவங்களுக்கு இப்போ 3D லைஃப்ல எந்த ஒரு விஷயமுமே பிடிக்காம போச்சு. அவங்களுக்கு ஃபேமிலியே சுத்தமா பிடிக்கல, எங்கேயுமே போகணும், யாரையுமே சந்திக்கணும்னு எதுவுமே தோணல, யாருக்கிட்டையும் பேசணும்னு தோணல, அவங்களுக்கு எந்த ஒரு செட்டில்மெண்ட் ஆகணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்டும் இல்லாம போச்சு. அவங்களுக்கு 3D வேர்ல்டுல ஆப்ரேட் பண்ற ஆசையே விட்டு போச்சு. இந்த டிவைன் ஃபெமினைன் தன்னோட 3 சக்கராசையுமே ஆப்ரேட் பண்றதை விட்டுட்டு, அதாவது ரூட், சாக்ரல், சோலர் பிளெக்ஸஸ் சக்கரால ஆப்ரேட் பண்றதை விட்டுட்டு, she has process activating highly from the Shiva elements. இப்படி சிவா எலிமெண்ட் ஓவரா ஆக்டிவேட் ஆனதுனால அவங்களுக்கு அந்த சக்கராஸ் ஓவரா ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்படி சிவா எலிமெண்ட் ஓவரா ஆக்டிவேட் ஆனதுனால அவங்களுக்கு அந்த சக்ராஸ் எல்லாம் ஓவர் ஆக்டிவ் ஆயிடுச்சு. இப்படி ஓவரா ஆக்டிவ் ஆனாலும் ப்ராப்ளம் தான், அண்டர் ஆக்டிவா இருந்தாலும் ப்ராப்ளம் தான். நீங்க ஒரு நாள் முழுக்க
கல்யாணம், குழந்தை குட்டின்னு இருந்துகிட்டு எந்த விதமான ஸ்பிரிச்சுவல் சோல் பர்பஸும் தெரியாம, இல்ல செய்ய விருப்பம் இல்லாம, உங்களுக்கான எந்த வேலையும் செய்யாம, எந்த இன்னர் ஒர்க்கையுமே பண்ணாம, எந்த மிஷனும் தெரியாம, இப்படி டோட்டலா சிவா எலமெண்ட் ஜீரோல இருந்துகிட்டு, டோட்டலி சக்தி எலமெண்ட்டும் ஜீரோல இருந்துகிட்டு இருந்தா அப்பவும் நோ யூனியன். டோட்டலா சிவா எலமெண்ட்லயே இருந்தாலும், இல்லைன்னா டோட்டலா சக்தி எலமெண்ட்லயே இருந்தாலும் நோ யூனியன். யூ நீட் டு ஃபைண்ட் அவுட் த பேலன்ஸ் அட் த ஹார்ட் சக்ரா. அந்த பேலன்ஸை நீங்க ஹார்ட் சக்ரால தான் பண்ண முடியும். நீங்க வாழறது இந்த 3D வேர்ல்ட்ல தான். நீங்க இருக்கிறது இந்த எர்த்ல தான். இங்க தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இங்க உங்களுக்கு ஃபேமிலிஸ் இருக்கு, சொந்த பந்தங்கள் இருக்கு, ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இருக்கு, நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, எல்லார் கூடயும் வாழ வேண்டியதா இருக்கு. அதனால 3D வேர்ல்டுலயும் வாழ வேண்டியதா இருக்கு. ஆனா நீங்க வாழும்போதே ரொம்பவே யோசிச்சு புரிஞ்சு வாழ வேண்டியதாவும் இருக்கு. ஆனாலும் அதே மாதிரி ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி உங்க 5D வேர்ல்டு கூட கனெக்டடா இருக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு ஹையர் கான்ஷியஸோட நீங்க 3D வேர்ல்டுல இருந்தாலும் வாழ்ந்தாலும் மட்டும்தான் உங்களுக்கு யூனியன் நடக்கும். ஆனா நீங்க இந்த மாதிரி யோசிச்சு இந்த 3D வேர்ல்டுல வாழற மக்கள் எல்லாருமே ரொம்ப மோசமா இருக்காங்க, நான் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டாங்க, இவங்க எல்லாம் சரி இல்லைன்னு நீங்க இப்படியெல்லாம் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் ஈகோ தான் அதிகமா இருக்கும், அதிகமா மாறும். எனக்கு எல்லாமே தெரியும், நான் ஒரு டிவைன் ஃபெமினைன், நான் ஒரு டிவைன் மேஸ்குலின், எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாரை விட நான் ஒரு ஸ்பெஷல் சோல், எனக்கு மற்றவங்களை விட இன்னும் அதிகமா எல்லாமே தெரியும், இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கூட சரியா இல்லை, என் பேச்சை யாரும் கேட்க மாட்டாங்க, எனக்கு தான் எல்லாமே தெரியும், இந்த உலகத்துல வாழறவங்க எல்லாருமே முட்டாள்தான், நான் சொல்றத இங்க இருக்கிறவங்க எல்லாம் மதிக்கிறது இல்லைன்னு இப்படியெல்லாம் உங்களுக்குள்ள தோணுச்சுன்னா உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் ஈகோ அது அளவுக்கு அதிகமாகும். அந்த அளவுக்கு அதிகமாகும்னா அது உங்களுடைய யூனியனை கம்ப்ளீட்டா பாதிக்கும். ஒருவேளை யூனியன்ல இருந்தீங்கன்னா கூட உடனடியா உங்களுக்கு செப்பரேஷன் நடக்கும். உடனுக்கு உடனேயே செப்பரேஷன் நடக்கும். யூ வில் பிகம் so overwhelmed. உங்களுக்கு தான் அதிகமா தெரிஞ்ச மாதிரி so agitated-ஆ, so irritated-ஆ நீங்க இப்படி உங்களுடைய டிவைன் ஃபெமினைன் ஆர் டிவைன் மேஸ்குலின் உடைய பிரசன்ஸையே பாதிக்கிற மாதிரி மாறிடும். ஏன்னா உங்களுக்கு ஓவரா சிவா எலமெண்ட் ஆக்டிவேட்டா இருக்கிறதுனால. ஏன்னா சிவா ஆசையில்லா, அதாவது நிச்சபந்தமான சக்தி, அதாவது இன்னர்ட் எலமெண்ட். ஆனா சக்தின்னு சொல்றது அந்த சிவனை இயக்கும் அசைவான செயல்படும் சக்தி, அதாவது கைனெட்டிக் ஃபோர்ஸ். இதுக்கு ஒரு அற்புதமான வரிகளே இருக்கு. சக்தி இல்லாமல் சிவன் இயங்க முடியாது, சக்தி தான் சிவனுக்கு உயிரும் இயக்கமும் தரும் ஆற்றல். ஸோ இப்போ உங்களுக்கு சிவா மற்றும் சக்திக்கான பர்ஃபெக்ட் பேலன்ஸ் இல்லைன்னா, எனர்ஜி இம்பேலன்ஸா இருந்தாலும் கூட உங்களுடைய யூனியன் நடக்காது. அண்ட் இந்த விஷயத்த நம்ம சக்ரா பிளாக்கேஜஸ்னு சொல்லுவோம். ஒருவேளை உங்களுடைய சக்ராஸ் பேலன்ஸா இல்லைன்னா, சக்ராஸ்ல உங்களுக்கு பிளாக்கேஜஸ் இருந்தா, இல்லைன்னா சக்ராஸ் அண்டர் ஆக்டிவா இருந்தாலும், ஓவர் ஆக்டிவா இருந்தாலும், பிளாக்டா இருந்தாலும், அப்படி இல்லைன்னா எந்த சக்ராஸும் ஆக்டிவேட்டே ஆகாம எனர்ஜி ஃப்ளோவே இல்லாமையும் ஃபுல் பிளாக்கேஜஸ்ல இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை உங்க சக்ராஸ் அண்டர் ஆக்டிவா ஒரு 100 ஸ்பீட்ல இருக்க வேண்டியது ஆனா 20-30 ஸ்பீட்ல இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை, இன்டென்சிட்டி இல்லை. அதே மாதிரி 100 ஸ்பீட்ல இருக்க வேண்டியது 130, 150, 200 ஸ்பீட்ல இருந்தாலும் யூஸ் இல்லை. ஸோ சக்ராஸ் எப்பவுமே அண்டர் ஆக்டிவாகவும் இருக்கக்கூடாது, ஓவர் ஆக்டிவாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஓவர் ஆக்டிவா இருந்தாலும் உங்களுடைய எனர்ஜி அதிகமா லாஸா தான் ஆகும், இன் அ நெகட்டிவ் வே.
பிளாக்டா இருந்தா, அதாவது உங்க எனர்ஜி பாஸே ஆகாம இருந்தாலும் ப்ராப்ளம் தான். இந்த 3 விஷயத்திலயுமே, அதாவது பிளாக், அண்டர் ஆக்டிவ், ஓவர் ஆக்டிவ், இந்த 3மே இதுல எது நடந்தாலும் உங்க சக்ராஸ் உடைய எனர்ஜி இம்பேலன்ஸா இருந்தா, பேலன்ஸ் இல்லாம போனாலும் கஷ்டம்தான். இந்த காரணத்தினால தான் உங்க யூனியன் நடக்காம இருக்கும். So chakra balance is very 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 important aspect for you for your twin flame union. ஃபர்ஸ்ட் நீங்க உங்க சக்ராஸை பேலன்ஸ் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் உடைய சக்ராஸும் உங்களை மிரர் பண்ணி தன்னாலேயே பேலன்ஸ் ஆக ஆரம்பிப்பாங்க. சில ட்வின் ஃப்ளேம் இப்படியெல்லாம் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை ஒரு ட்வின் ஃப்ளேம் தன்னுடைய கேரியரை ஸ்டெபிலைஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய ட்வின் ஃப்ளேம் அவங்களுடைய கேரியரும் கூட தன்னாலேயே ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பாயிண்ட், வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நிறைய பேரோட ட்வின் ஃப்ளேம்ஸ் லைஃப்ல அவங்களோட ட்வின் ஃப்ளேம் யூனியன் அவங்க ட்வின் ஃப்ளேம் கூட அவங்க லைஃப்ல நடக்கவும் செய்யுது. அவங்க ட்வின் ஃப்ளேம்ஸ் அவங்க லைஃப்ல மறுபடியும் வரவும் செய்வாங்க. நோ கான்டாக்ட் சிச்சுவேஷன் முடிவடைஞ்சும் இருக்கும். அப்படி இருந்தும் அவங்களோட யூனியனை தக்க வச்சுக்க முடியாம இருப்பாங்க. இன் அண்ட் அவுட்லயே இருப்பாங்க. ஏன் அப்படி? அவங்க தன்னோட இன்னர் ஒர்க்கை செய்யாம விட்டு இருப்பாங்க. பார்ட்னர் வந்தாச்சு, இனிமே எனக்கு என்ன அவசியம் இருக்கு இன்னர் ஒர்க் பண்ணணும்னு? என்னோட பிளாக்கேஜஸ்க்காக நான் எதுக்காக எந்த ஒரு வேலையும் இனிமே செய்யணும்? இப்பதான் என் பார்ட்னர் எனக்கு கிடைச்சாச்சே, என் பார்ட்னர் வந்துட்டாங்களேன்னு. இந்த மாதிரி அவங்க ட்வின் ஃப்ளேம் வந்ததுக்கு அப்புறம் அவங்க டிவைன் கூட இருந்த கனெக்ஷனை கட் பண்றதுனாலையும் தன்னோட மெடிடேஷன்ஸ் எல்லாத்தையுமே விட்டு இருப்பாங்க. தன்னோட ஸ்பிரிச்சுவல் இன்னர் ஒர்க் பண்றது அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா விட்டு இருப்பாங்க. எப்போ இந்த மாதிரி தன்னோட ட்வின் ஃப்ளேம்காக டிவைனை விட்டு விலகி போறாங்களோ உடனுக்குடனேயே அவங்களுடைய செப்பரேஷன் நடந்திருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன பேசணும், சில பேருக்கு தன்னோட பிளாக்கேஜஸ் எங்க இருக்குன்னு தெரியாது. ஆனா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நான் என்னுடைய பிளாக்கேஜஸ் எல்லாத்தையுமே ஹீல் பண்ணிட்டேன்னு, அதனாலதான் எனக்கு யூனியன் ஆயிருக்குன்னு. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அது டெம்பரரி யூனியனா இல்ல பெர்மனன்ட் யூனியனான்னு. இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. அப்படிப்பட்டவங்களுக்கு ஒண்ணு நல்லா புரியணும், உங்களுக்கு இன்னும் சில பிளாக்கேஜஸ் இருக்கு, அத உங்களுக்கு கத்து கொடுக்க தான் உங்க ட்வின் ஃப்ளேம் வந்திருக்காங்கன்னு. உங்க 2 பேருக்கும் ஒரு சோல் மிஷன் இருக்கு, அதன் முழுமையடைய வைக்க வேண்டியதா இருக்கும், ஃபுல்ஃபில்மெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஒருவேளை அந்த மாதிரி 5D அசென்ஷன் லெவல்ல யோசிக்காம 3D வேர்ல்டு லெவல்ல மறுபடியும் யோசிச்சு எனர்ஜெட்டிக்ல வந்திருப்பாங்க. அப்படி இருந்தாலும் செப்பரேஷன் வரும், எனர்ஜி இம்பேலன்ஸ் அதனாலையும் கூட நடக்கும். ஃபோர்த் நெக்ஸ்ட் பாயிண்ட் இஸ், எப்ப அவங்களோட ட்வின் ஃப்ளேம் வராங்களோ உடனே மறுபடியும் இவங்க என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, உடனே பாஸ்ட் எனர்ஜில ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பாஸ்ட்ல நடந்ததை பத்தி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. நடந்து முடிஞ்ச பழைய விஷயங்களை எல்லாம் கிளற ஆரம்பிப்பாங்க. 4, 5, 6 மாசமோ இல்லைன்னா சில வருடங்களுக்கு அப்புறமாவோ அவங்களோட ட்வின் ஃப்ளேம் மறுபடியும் இவங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களோ இல்ல இவங்களோ என்ன பண்றாங்கன்னா, அது டிவைன் மாஸ்குலின் ஆர் டிவைன் ஃபெமினைன் யாரா இருந்தாலும் சரி, they start with all the past mistakes. என்கிட்ட நீ இதை பண்ண அதை பண்ண, நீ அப்போ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, நீ தேர்ட் பார்ட்டிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்த, நீ என்ன ஏமாத்தின, சீட்டிங் பண்ண, தேர்ட் பார்ட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்த, அவங்களுக்காக தான் ஸ்டாண்ட் எடுத்த, எனக்காக நீ எந்த ஸ்டாண்டும் எடுக்கவே இல்லையேன்னு இப்படியெல்லாம் நிறைய அலிகேஷன்ஸை வைப்பாங்க. அப்போ உங்க டிவைன் மாஸ்குலின் ஆர் டிவைன் ஃபெமினின் என்ன பண்ணுவாங்கன்னா, உன்னுடைய பிஹேவியரை பாரு, ஓவர் இமோஷனலா உன்னுடைய எனர்ஜியை பாரு, ப்ராக்டிக்கலா இருந்து லைஃபை பார்க்க மாட்ற,
கொஞ்சம் கூட ப்ராக்டிக்கலா யோசிக்க மாட்ற. லைஃப்லயே நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு. காதல் மட்டுமே வாழ்க்கை இல்ல. நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, நிறைய கடன்கள் இருக்கு. அதையெல்லாம் பார்க்கணும். ஃபேமிலியும் பார்க்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்ல ஆர்குமெண்ட்ஸ் ஸ்டார்ட் ஆயிடும். இப்படியெல்லாம் நிறைய அன்னெசசரி டாபிக்ஸ்னால எதிர்மறையான பேச்சு பரிமாற்றங்கள் வரும். அப்ப இவங்க ட்வின் ஃப்ளேம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னோட ட்வின் ஃப்ளேமை அவங்களோட பாஸ்டை பேஸ் பண்ணி ஜட்ஜ் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த பிக்கெஸ்ட் பிளாக்கேஜ். எழுதி வச்சுக்கோங்க உங்களுடைய காப்பியில. நிறைய பேர் தன்னோட ட்வின் ஃப்ளேமை பாஸ்ட் பேசிஸ்ல அவங்க பண்ண பல விஷயங்களை நினைவுபடுத்தி இப்போ ஜட்ஜ் பண்ணி பேசுவாங்க. அந்த பர்சன் 6-7 மாசமோ இல்லைன்னா சில வருஷங்களுக்கு முன்னாடியோ இருந்தது எல்லாமே இப்ப ஞாபகப்படுத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கல தான், ஆனா அது பல மாசங்களுக்கோ இல்லைன்னா பல வருடங்களுக்கும் முன்னாடி. ஆனா இவங்க அவ்வளவு பழைய விஷயங்களையும் மறக்காம இப்போ அதையெல்லாம் விட்டு தள்ளாம அகைன் அதை எடுத்து அதையெல்லாம் கேட்டு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணுவாங்க. இப்படியே இவங்க அதெல்லாம் பேசவோ கேட்கவோ ஆரம்பிப்பாங்க. அதனால இவங்களுடைய எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆயிடும். அவங்களோட ட்வின் ஃப்ளேமும் ஓடி போயிடுவாங்க. அகைன் அது டிவைன் ஃபெமினினா இருந்தாலும் சரி, டிவைன் மாஸ்குலினா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த டாக்ஸிசிட்டிய அந்த டைம்ல டீல் பண்ண முடியாம விட்டுருப்பாங்க. டீல் பண்ண நினைச்சு கூட இருந்திருக்க மாட்டாங்க. இல்லைன்னா டீல் பண்ண தெரியாம விட்டுருப்பாங்க. அந்த டாக்ஸிசிட்டி எல்லாமே அவங்கள ட்ரெயின் பண்ணி இருக்கும். ஆனா இவங்க 4-5 மாசம் இல்லைன்னா சில வருஷங்களுக்கு அப்புறமா கூட அவங்களே மறந்திருந்தாலும் அதையெல்லாம் பேசி நினைவுபடுத்தி அந்த டாக்ஸிசிட்டிய திரும்பவும் அவங்களுக்கே கொடுப்பாங்க. நோ, நெவர் எவர். இப்படிதான் அவங்களோட ட்வின் ஃப்ளேமை பாஸ்ட பேஸ் பண்ணி அதை வச்சு ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு என்ன தெரியும், அவங்களோட ட்வின் ஃப்ளேம்க்கு இந்த சில மாசங்களுக்கு இல்லைன்னா சில வருடங்களுக்கு நடுவுல இருந்த நாட்கள்ல எல்லாம் என்னெல்லாம் நடந்திருக்கும், அவங்க லைஃப்ல அவங்க அவேக்கனிங்ல என்னெல்லாம் அவங்களுக்கு கோத்ரூ பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க ஸ்பிரிச்சுவல் பெயின்ல இப்ப எவ்வளவு மெச்சூரிட்டி ஆயிருக்காங்கன்னு இவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த நாட்கள்லாம் அவங்க இவங்கள, அதாவது இவங்களோட ட்வின் ஃப்ளேமை எவ்வளவு மிஸ் பண்ணாங்கன்னு இவங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்களோட ட்வின் ஃப்ளேம் இவங்கள பத்தியும் இவங்க 2 பேரோட பழைய நினைவுகளை எல்லாம் நினைச்சு எவ்வளோ ரியலைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு. நோ, இல்ல. All they are doing is they are judging their twin flame in basis of past. அந்த பாஸ்டை வச்சு நிறைய பிரச்சனைகளையும் உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால திரும்பவும் அவங்களுக்குள்ள செப்பரேஷன் வந்துடும். ஸோ எப்பவுமே சில மாசங்களுக்கு அப்புறமாவோ இல்லைன்னா சில வருடங்களுக்கு அப்புறமாவோ உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் எப்போ உங்க வாழ்க்கையில வந்தாங்கனாலும் சரி, do not ask any damn thing about the past. Nothing. ஒண்ணுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு இப்ப எது தேவைன்னா அக்செப்டன்ஸ் அண்ட் கிளாரிட்டி. மறுபடியும் சொல்றேன், அக்செப்டன்ஸ் அண்ட் கிளாரிட்டி மட்டும்தான் இருக்கணும். எது நடந்ததோ நல்லதுக்கே நடந்தது. எது நடந்திருந்தாலும் நம்மளோட சைக்கிள் ஸ்பெண்டிங்க முடிக்க வேண்டியதா இருந்திருக்கும். அதை நம்ம முழுமையா முடிக்க வேண்டியதா இருந்ததுனாலதான் இவ்வளவும் நடந்திருக்கும். அதனால முடிஞ்சிருக்கும். ஒருவேளை உங்களுடைய டிவைன் மாஸ்குலின் டிவைன் ஃபெமினைன் உங்ககிட்ட வந்து, நீயும் உன்னோட கார்மிக் கூட தானே இருந்த, இல்லைன்னா சோல்மேட் கூட தானே இருந்த, அவங்கள தானே மேரேஜ் பண்ணிக்கிட்ட, அவங்க கூட தானே இவ்வளவு காலம் வாழ்ந்த, அப்படி பண்ண இப்படி பண்ணன்னு கேட்டா என்ன ஆகும்? அது ஏதாவது உங்களுக்கு ஒரு சைக்கிள் இருந்திருக்கும். அது பெண்டிங்ல இருந்திருக்கும். அது உங்களுடைய கர்மா. உங்களுடைய சோல்மேட் கூட உங்களுக்கு ஏதாவது சைக்கிள் பெண்டிங் இருந்திருக்கும். அதை நீங்க ரிசால்வ் பண்ண வேண்டியதா இருந்திருக்கும். இதே மாதிரிதான் டிவைன் மாஸ்குலின் அண்ட் டிவைன் ஃபெமினைனுக்கும் இந்த தேர்ட் பார்ட்டி கூட ஒரு கார்மிக் சைக்கிள் பெண்டிங்ல இருந்திருக்கும். அவங்களுக்கு அவங்க கூட இன்டிமேட்டா இருக்க வேண்டியதாகவும் இருந்திருக்கும். அவங்க கூட அப்படியெல்லாம் வாழணும்னு இருக்கும்.
அவங்களுக்காக அப்படி ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியதாகவும் இருந்திருக்கும். அவங்கள கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலையும் இருந்திருக்கும். யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வித் அக்செப்ட் அண்ட் ஹேவ் தட் வித் கிளாரிட்டி. எதெல்லாம் பாஸ்ட்ல நடந்ததோ அது எல்லாமே நடந்தே ஆக வேண்டியதா இருந்திருக்கும். அதுல உங்களுடைய ட்வின் ஃப்ளேம்க்கு எந்த தப்புமே கிடையாது. அதே மாதிரி அதையெல்லாம் நீங்களும் தவறுன்னு சொல்லி பேசவும் கூடாது. எந்த நாள் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் செப்பரேஷனுக்கு அப்புறமா உங்ககிட்ட வராங்களோ அப்ப நீங்க பாஸ்ட பத்தி எல்லாம் பேசுனீங்கன்னா உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் ஓடி போயிடுவாங்க. கேரண்டியா சொல்றேன், கண்டிப்பா ஓடிதான் போவாங்க. அது டிவைன் மேஸ்குலினா இருந்தாலும் சரி, டிவைன் ஃபெமினினா இருந்தாலும் சரி. ஒருவேளை டிவைன் மேஸ்குலின் தன்னால வந்து டிவைன் ஃபெமினின் கூட செப்பரேஷன் முடிஞ்சு பேசணும்னு வந்து அவங்க பழைய கதையை எடுத்து பேசுனாங்கனாலும், இந்த டிவைன் ஃபெமினின் யூனியனுக்காக ரெடியாவே இருந்திருந்தாலும் இந்த பாஸ்ட பத்தி அவங்க பேசும்போது இவங்க ஓடிடுவாங்க. ஒருவேளை டிவைன் ஃபெமினின் டிவைன் மேஸ்குலின் கிட்ட போய் யூனியனுக்காக போனாலும் அதே டிவைன் மேஸ்குலின் பழைய பாஸ்ட வச்சு பேசினா டிவைன் ஃபெமினினும் ஓடிடுவாங்க. ஏன்னா நீங்க பாஸ்ட்ல நடந்ததை வச்சு மட்டுமே அவங்கள ஜட்ஜ் பண்றீங்க. நீங்க ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும். பாஸ்ட்ல அவங்க அப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கறதுதான் விதியில இருக்கு. அந்த சைக்கிள் அவங்க வாழ்க்கையில வரணும்னு இருக்கு. அதே மாதிரி சம்டைம் தேர்ட் பார்ட்டி கூட இருக்கணும்னு அப்படிங்கறதும் ஒரு முக்கியமான அவசியமான ஒரு விஷயமாவும் இருந்திருக்கும் அவங்களோட அவேக்கனிங்காக. அண்ட் அதே நேரத்துல டிவைன் ஃபெமினினுக்கும் தன்னோட சோல்மேட் கூட இருக்க வேண்டியதாகவும் கூட ரொம்ப அவசியமா இருந்திருக்கும் அவங்களோட சப்போர்ட்காக. அவசியமே இல்ல உங்களுடைய டிவைன் மேஸ்குலின் டிவைன் ஃபெமினின் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்கலன்னா இப்பவும் உங்களுக்காக ஸ்டாண்ட் எடுக்க மாட்டாங்கன்னு இல்லை. ஸோ ப்ளீஸ் ஸ்டாப் ஜட்ஜிங் தெம் ஆன் த பேசிஸ் ஆஃப் பாஸ்ட். எப்போ உங்களுக்கு யூனியன் நடக்குதோ உங்களுக்கு அவங்க கிட்ட பாஸ்ட பத்தி எந்த பேச்சுமே பேச வேண்டிய அவசியமே இல்லை. நீ ஏன் இதை பண்ண, நீ ஏன் அதை பண்ண, நீ இதை சொல்லியிருக்க கூடாது, நீ இதை செஞ்சிருக்க கூடாது, இந்த மாதிரி எந்த எக்ஸ்பிளனேஷனும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எந்த ஜட்ஜ்மெண்ட்டையும் ஷோ பண்ண வேண்டியதே இல்லை. இந்த மாதிரி எதுவுமே இல்லை. விட்டுருங்க அந்த பாஸ்ட. உங்க ட்வின் ஃப்ளேம் மறுபடியும் உங்க லைஃப்ல வராங்களா, சந்தோஷமா இருங்க, அவ்வளவுதான். அவங்க கூட உண்மையான அன்போட பாசமா மட்டும் இருங்க, பேசுங்க. பாஸ்ட்ல நடந்த பத்தி எல்லாம் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனோ அது சம்பந்தமான எந்த கிளாரிபிகேஷன்ஸும் உங்களுக்கு அவசியமே இல்லை. நீங்க அதை பத்தி கேட்க வேண்டியதே இல்லை. பிகாஸ் தட் வாஸ் மென்ட் டு ஹேப்பன். அது நடந்தே ஆக வேண்டியதா இருக்கு. நீங்க இப்படியெல்லாம் உங்க ட்வின் ஃப்ளேமை கொஸ்டின் பண்ணிக்கிட்டே இருக்கீங்கன்னா நீங்க டிவைன் பிளானை கொஸ்டின் பண்றீங்க. வாட் எவர் இஸ் ஹேப்பனிங் ஆஸ் பர் த டிவைன் பிளான் ஒன்லி, ஆஸ் பர் யுவர் கார்மிக் சைக்கிள்ஸ் தட் யூ நீட் டு கோ த்ரூ. ஓகே, ஸோ இதுதான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய பிளாக்கேஜ். ஒருவேளை நீங்க பாஸ்ட் எனர்ஜில ஆப்ரேட் பண்றீங்கன்னா நீங்களே போய் உங்க ட்வின் ஃப்ளேம் கூட சேர்ந்தாலும் சரி, இல்ல உங்க ட்வின் ஃப்ளேம் உங்க லைஃப்ல திரும்ப வந்தாலும், இப்படி எதுவா இருந்தாலும் பாஸ்ட பேசுனா ஓடி போயிடுவாங்க. கண்டிப்பா ஓடிதான் போவாங்க. திஸ் டிட்டர்மைன்ஸ். இதுதான் முடிவே. இதுதான் முடிவே செய்யும் உங்களுடைய யூனியன் பெர்மனண்டா இல்லைன்னா டெம்பரரியானு. கம்மிங் டு த லாஸ்ட் பாயிண்ட், ஒருவேளை நீங்க லேக் ஆஃப் எனர்ஜியில ஆப்ரேட் பண்றீங்கன்னா, அதாவது என்கிட்ட ஏதோ குறை இருக்கு, என் வாழ்க்கையில ட்வின் ஃப்ளேம் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம், எனக்கு என் லைஃப்ல அன்கண்டிஷனல் லவ் யாராவது கொடுக்கறது கிடைக்கவே கிடைக்காது, ரொம்ப ரொம்ப கஷ்டம், என் லைஃப்ல அந்த மாதிரி ஜென்டில்மேன் கிங் இல்லைன்னா அந்த மாதிரி குயின் இருக்கிறது கஷ்டம், என்னை யாருமே காதலிக்க முடியாது, என்ன காதலிக்கிறவங்க யாருமே என் கூட இருக்க மாட்டாங்க, அப்படி யாருமே இல்ல, என்ன ரெஸ்பெக்ட் பண்றவங்க யாருமே இல்ல, எனக்கு பியூர் அஃபெக்ஷன் கொடுக்கறதுக்கு யாருமே இல்ல, என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறதுக்கு யாருமே இல்ல. இப்படியெல்லாம் ஒருவேளை நீங்க லேக் எனர்ஜில ஆப்ரேட் பண்றீங்கன்னா
அப்பவும் உங்களோட ட்வின் ஃப்ளேம் யூனியன் நடக்காது. அதுக்கான காரணத்தையும் கேட்டுக்கோங்க. நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, அவங்களோட ட்வின் ஃப்ளேமை 5D லெவல்ல சேஸ் பண்ணலாம்னு. இப்போ இங்க 5D சேசிங்னா என்ன நடக்கும்? 3D சேசிங்னா என்னன்னா, நீங்க உங்க ட்வின் ஃப்ளேமுக்கு மெசேஜ் ஆர் கால்ல சேஸ் பண்றதை விட்டுறீங்க. எந்த மெசேஜும் அனுப்புறது இல்ல, எந்த காலும் பண்றது இல்ல. பிளாக் பண்ணிட்டு ஓகே இப்படியே இருக்கட்டும்னு எவ்வளவு மாசம் இல்லைன்னா எவ்வளவு வருஷமானாலும் சரின்னு நினைக்கிறீங்க. அதுக்காக எந்த முயற்சியும் பண்ணாம இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி எதையும் பண்றது இல்ல. அவங்களோட ஸ்டேட்டஸ் பார்க்கறது இல்ல, அவங்களோட சோஷியல் மீடியாவை செக் பண்றது இல்ல, அவங்களோட ப்ரொஃபைலை செக் பண்றது இல்ல, அவங்க டிபியை கூட பார்க்காம இருக்கீங்க. இந்த மாதிரி எந்த ஸ்டாக்கிங்கும் பண்றது இல்ல. நீங்க 3D லெவல்ல சேசிங் பண்றத விட்டுறீங்க. ஆனா 5D சேசிங்ல விடலையே. 5D சேசிங் பண்ணித்தானே இருக்கீங்க. 5D சேசிங்னா என்ன? 5D சேசிங்னா என்னன்னா, உங்களுக்குள்ள இருக்கிற லேக் எனர்ஜினால என்னோட லைஃப்ல என் ட்வின் ஃப்ளேம் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டே நீங்க அவங்கள உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைக்கிறதுக்காக சில வேலைகளை பண்றீங்க. ஒருவேளை நீங்க ட்வின் ஃப்ளேம் மெடிடேஷன் பண்றீங்க. அதை பண்றீங்கன்னா யூனியன் மெடிடேஷன்ஸ் பண்றீங்க. எனக்கும் என்னோட ட்வின் ஃப்ளேம்க்கும் யுனியன் நடக்கணும்னு. உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய எனர்ஜி எப்படி போகுதுன்னு யூனிவர்ஸ்க்கு? நீங்க 2 பேரும் 5D லெவல்ல யுனைட்டடா இல்லாமையே, அதாவது உங்ககிட்ட எது இல்லையோ நீங்க 2 பேரும் அதை தான் யூனியன் எனர்ஜியா நினைச்சு முயற்சி பண்றீங்க. யூனிவர்ஸ்க்கு வெறும் ஒரே எனர்ஜி தான் போய் சேருது, உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் உங்க கூட இல்லைன்னு. இந்த காரணத்தினால என்ன ஆகும்னா, ஒருவேளை உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னா, இந்த ட்வின் ஃப்ளேம்ஸ் எல்லாருமே பேட் சோல்ஸ். அவங்கள யாராலும் பிரிக்க முடியாது. யூ ஆர் ஆல்ரெடி கனெக்டட் இன் த ஸ்பிரிச்சுவல் 5D வேர்ல்டு. ஆல்ரெடி கனெக்டட். எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி ஆர் கார்மிக் ஆர் சோல்மேட் யார் வந்தாலும் சரி, இவங்கள பிரிக்க முடியாது. பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் கனெக்டட். ஒருவேளை நீங்க உங்க ட்வின் ஃப்ளேம் எனர்ஜியை உங்களுக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னா, நீங்க உங்க இன்னர் யூனியன் எனர்ஜியில ஆப்ரேட் பண்றீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய யூனியன் நடக்கும். அப்படி இல்லாம உங்களுக்கு எப்பவுமே என்னோட ட்வின் ஃப்ளேம் எங்கேயோ தூரத்துல இருக்காங்க, அவங்க என்னை விட்டு விலகி செப்பரேஷன்ல இருக்கிறாங்கன்னு நினைச்சீங்கன்னா, இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்கன்னா, தயவு செய்து சொல்றேன், அது நினைக்காதீங்க. நீங்க நம்ம ட்வின் ஃப்ளேம் சீரீஸ்ல பார்ட் 1 to 8 வீடியோஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன். இவங்களுக்குள்ள இருக்கிற செப்பரேஷன் எப்பவுமே ஒரு இல்யூஷன் தான். நமக்கு தோணும் நம்மளோட ட்வின் ஃப்ளேம் செப்பரேட்டா இருக்காங்கன்னு. ஆனா அந்த செப்பரேஷனை ஜஸ்ட் ஒரு இல்யூஷன் தான். ஏன்னா நம்மளோட ட்வின் ஃப்ளேம் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கிறாங்க. 24 மணி நேரமும் நம்ம கூடவே தான் இருக்காங்க. எனர்ஜி லெவல்ல we are just paired. 3D பிசிக்கல் பாடி வேணும்னா வெவ்வேறையா இருக்கலாம், வெவ்வேறு ஊர்கள்ல கூட வாழலாம். ஆனா எனர்ஜி இஸ் பேர்டு. ஆற்றல் ஒன்னாவே தான் இருக்கும். that you cannot separate. என்னைக்கு உங்களுக்கு இது தெரிய வருதோ, உங்களோட ட்வின் ஃப்ளேம் உங்களை விட்டு எங்கேயுமே போகல, நல்லதுக்காக தான் வேற ஊர்லயே வேற யார் கூடயோ இருக்காங்க, மேரேஜே பண்ணி வேற யார் கூடயாவது வாழ்ந்திருந்தாலுமே கூட எனர்ஜெட்டிக்லி உங்க பர்சன் உங்க கூட தான் இருப்பாங்க. எப்ப நீங்க அவங்கள உங்களுக்குள்ள உணர ஆரம்பிக்கிறீங்களோ, அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா இன்னர் யூனியன். நீங்க உங்களோட டிவைன் மாஸ்குலின் டிவைன் ஃபெமினைன் உங்களுக்குள்ள இன்னர் பேலன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்களோட சக்ராஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, உங்களோட சிவா சக்தி எனர்ஜி ரெண்டையுமே உங்களுக்குள்ளேயே பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஓகே, நீங்க லேக் எனர்ஜியில ஆப்ரேட் பண்றத விட்டுட்டு ஃபுல்ஃபில்மெண்ட் எனர்ஜியில உங்களுக்குள்ள ஆப்ரேட் பண்றீங்கன்னா, I am the embodiment of அர்த்தநாரீஸ்வரர், அதாவது
சிவா, சக்தி ரெண்டுமே என்னுடைய பாகம்தான். நானும் என்னுடைய ட்வின்னும் எனர்ஜெட்டிக்கலி merge within me அப்படின்னு என்னைக்கு நீங்க எனக்குள்ளேயே நாங்க ஒன்னாதான் இருக்கிறோம்னு முழுமையா நம்புறீங்களோ, என்னைக்கு நீங்க லேக் ஆர் செப்பரேஷன் எனர்ஜில என்னுடைய ட்வின் ஃப்ளேம் என் கூட இல்லைன்னு நினைக்கிறத விட்டுட்டு, என்னைக்கு நீங்க இந்த மாதிரி எனர்ஜில இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு விதின் உங்களுக்குள்ளதான் இருக்கிறாங்கன்னு யூனியன் எனர்ஜிக்கு வரீங்களோ, அன்னைக்குதான் உங்களுடைய யூனியன் நடக்கும். ஸோ நீங்க உங்களையே ஒரு கேள்வியை கேளுங்க. நீங்க உண்மையாவே அப்படி ஃபீல் பண்றீங்கன்னா உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் உங்களை மாதிரி இல்ல, வித்தியாசமானவங்க, இல்ல எங்கேயோ தூரத்துல இருக்கிறாங்கன்னு உண்மையா சொல்லுங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாதா அவங்க வாழ்க்கையில என்னெல்லாம் கோ த்ரூ பண்றாங்கன்னு? உங்களால அத உண்மையா கொஞ்சம் கூட உணரவே முடியாதா? நீங்க ரெண்டு பேருமே எனர்ஜெட்டிக்கா பேர்டா இருக்கிறவங்க, பேர்டு சோல்ஸ். உங்களை நீங்களே அந்த கேள்வியை கேளுங்க. நீங்க உங்களுடைய ட்வின் ஃப்ளேமை எனர்ஜியா ஃபீல் பண்றத முயற்சி பண்ணுங்க. தயவு செய்து அப்படி ஃபீல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. அவங்க எங்க இருக்காங்க, என்ன கஷ்டத்துல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு டெலிபெத்திக்கலி கண்டிப்பா கைடன்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். அதை தான் இன்னர் யூனியன் சொல்றோம். ஏன்னா எப்ப உங்களுடைய இன்னர் யூனியன் நடக்குதோ, 5D லெவல்ல நீங்க அனுப்புற அந்த மெசேஜ் எல்லாம் அவங்களுக்கும் ரீச் ஆகுதோ, இன்னர் யூனியன்ல நீங்க வந்துட்டீங்கன்னா அப்போதான் அந்த பர்சன் ரெடி ஆவாங்க அவுட்டர் யூனியனுக்கும். ஸோ அவங்க அவுட்டர் வேர்ல்டுல 3D வேர்ல்டுலையும் மறுபடியும் வருவாங்க. 5D லெவல்ல யூனியனுக்கு வாங்க. நீங்க 5D லெவல்ல சேஸ் தான் பண்றீங்க அவங்கள கொண்டு வரதுக்காக. ஜஸ்ட் ட்வின் ஃப்ளேம் மெடிடேஷன்ஸ் மட்டும்தான் பண்றீங்க. என் ட்வின் ஃப்ளேம் என் லைஃப்ல மறுபடியும் வரணும்னு. நீங்க எப்பவுமே உங்க ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. நோ, டோன்ட் மேனிஃபெஸ்ட். You become that embodiment, that complete within your own self that you attract. Attract or manifestation. எதை நீங்க பண்ணுவீங்க? சேசிங் ஆர் அட்ராக்டிங்ல என்ன பண்ணுவீங்க? சேசிங்ல நீங்க எப்பவுமே அடையாம இருக்கீங்க. உங்களை முழுமையடைய வைக்க உங்களுக்கு ஒருத்தர் வேணும். உங்களை விரும்ப ஒரு ஆள் வேணும். அதுவே அட்ராக்ட்னா என்ன ஆகும்னா, நீங்க உங்களை செல்ஃப் லவ் அவ்வளோ அதிகமா பண்றீங்க. உங்களுக்குள்ள நீங்க முழுமையடைஞ்சிருக்கீங்க. ஸோ உங்களுடைய லவ் உடைய எனர்ஜி அவ்வளோ அதிகமா வைப்ரேட் ஆகுது இந்த யூனிவர்ஸ்கே. அப்போ அந்த லவ்வே உங்க லைஃபுக்கு மறுபடியும் திரும்ப கிடைக்கும். அதே மாதிரி உங்க ட்வின் ஃப்ளேமும் உங்க லைஃப்ல திரும்ப வருவாங்க. This is what you attract. You attract what you are, not what you want. உங்களுக்கு உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் வேணும்னா அது உங்களுடைய வாண்ட், தேவை. அப்படியெல்லாம் அவங்க மேனிஃபெஸ்ட் ஆக மாட்டாங்க. அப்படியெல்லாம் ட்வின் ஃப்ளேமை மேனிஃபெஸ்ட் பண்ணவே முடியாது. You can attract your twin flame only then you become that embodiment of that Shiva and Shakti within your own self. அந்த மாதிரி லெவலுக்கு நீங்க வரும்போது தான் உங்களுடைய ரீயூனியன் நடக்கும். நீங்க உங்களுக்குள்ளேயே உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் உடைய அன்பை ஃபீல் பண்ணுங்க. உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் உடைய பிளெஸிங்ஸ் எல்லாத்தையும் ஃபீல் பண்ணுங்க. When you are in inner union with your own self, your outer union will manifest like this. இப்படிங்கிற மாதிரி மேனிஃபெஸ்ட் ஆகும் within a second. ஸோ நீங்க உங்க ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணணும். அதாவது நீங்க உங்க லேக் பிஹைண்ட் எனர்ஜி கைண்ட் ஆஃப் எனர்ஜில அந்த ஃப்ரீக்வன்சில ஆப்ரேட் பண்றதுல இருந்து லவ் ஃப்ரீக்வன்சிக்கு ஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். Just be that Shiva Shakti element. அந்த அர்த்தநாரீஸ்வரர் ஃபார்ம்ல உங்களுக்குள்ள உணர ஆரம்பிங்க. I know this video is lengthy, but I covered like 5 major topics. இதுல உங்களுக்கு 5 விதமான மேஜர் டாபிக்ஸை கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்னர் ஒர்க்கை பத்தி தெரியாம இருந்திருக்கலாம்.
எந்த மாதிரி இன்னர் ஒர்க் பண்ணணும்னு அந்த மாதிரி இன்னர் ஒர்க் எல்லாம் பண்ணாம இருந்திருப்பீங்க. உங்களுடைய பிளாக்கேஜஸ் பத்தி எல்லாம் தெரியாம இருந்திருப்பீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிளாக்கேஜஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய இன்னர் ஒர்க்கை சரியா ஃபாலோ பண்ணுங்க. அதாவது இன்னர் ஒர்க் உங்களுடைய பிளாக்கேஜஸ் பத்தி தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. ஓகே, இன்னர் ஒர்க்ல நிறைய விதங்கள் இருக்கு. உங்களுக்கு கிரவுண்டிங்கை அதிகமா செய்ய வேண்டியதா இருக்கும். ஆனா நீங்க பண்ணிட்டு இருக்கிறது என்னமோ ஒப்போனோ மெடிடேஷன்ஸ். உங்களுக்கு அவசியம் இல்லாததை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது ஹார்ட் சக்கராக்கு தான். ஆனா ப்ராப்ளம் உங்க ரூட் சக்கரால இருக்கும். எங்க போய் எந்த இன்டர்நெட்ல எதை தேடி நீங்க இன்னர் ஒர்க்னு நினைச்சு என்ன பண்ணாலும் சரி, உங்களுக்கு எதுவுமே வேலை செய்யாது. ஏன்னா நீங்க இருக்கிறது ஆயிரக்கணக்கான மருந்து மாத்திரைங்க இருக்கிற ஒரு பெரிய கெமிஸ்ட் ஷாப்ல, மருந்து கடையில. நீங்களும் நிறைய மருந்து மாத்திரைங்களை சாப்பிடுறீங்க. ஆனாலும் உங்களுக்கு உங்க பிரச்சனைக்கு உண்டான வலி குறையல. ஏன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனைக்கு எந்த மருந்து சாப்பிடணும் அப்படின்னு தெரியல. அத அனலைஸ் பண்ண தெரியாம இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளமே. ஸோ உங்க ப்ராப்ளம் என்னன்னு முதல்ல அனலைஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிளாக்கேஜஸ் எங்க இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதை சரியா ஹீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னொரு விஷயம், அதே மாதிரி நம்ம எனர்ஜி இம்பேலன்ஸ் பத்தி பேசணும். உங்களுக்கு எனர்ஜி இம்பேலன்ஸ் ஆகிறதுனால தான் உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் யூனியன் நடக்காம இருக்கு. ஒருவேளை உங்களுடைய ட்வின் ஃப்ளேம் மறுபடியும் உங்க வாழ்க்கையில வந்தாலும் கூட நீங்க மறுபடியும் ஓவர் இம்பேலன்ஸ் ஆர் ஓவர் பிராக்டிக்கல் சைடு அதிகமா போறீங்கனாலோ, சிவா எலிமெண்ட் அதிகமா இருந்துகிட்டோ இல்லைன்னா சக்தி எலிமெண்ட் அதிகமா இருந்தாலோ கூட மறுபடியும் உங்களுக்குள்ள செப்பரேஷன் நடக்கும். அதோட இந்த எனர்ஜி இம்பேலன்ஸ்னால நீங்க அதிகமான ஈகோலையோ செல்ஃப் லவ் இல்லாம இருந்தாலும், செல்ஃப் எஸ்டீம் ப்ராப்ளம்ல இப்படி எதுவா இருந்தாலும் சரி, இதெல்லாமே ஜஸ்ட் உங்களுடைய சக்ராஸ் இம்பேலன்ஸ்னால மட்டும்தான் நடக்கும். வேற எதுவுமே இல்லை. இந்த மாதிரி குவாலிட்டிஸ்னால இருக்கலாம். அதுக்கு ஆயிரக்கணக்கான காரணங்கள் இருக்கலாம். உங்களுடைய ஈகோவா இருக்கலாம், தேர்ட் ஐ அவேக்கனிங், டார்க் நைட் ஆஃப் த சோல். இது எல்லாமே என்னன்னா தேர்ட் ஐக்கான உங்க சக்ராஸ்கான எனர்ஜி தான். ஓகே, ஸோ சக்ராஸ் பேலன்ஸ்னாலும் இன்னர் ஒர்க்கை செய்யாம இருக்கிறதுனாலையும் உங்களுடைய பிளாக்கேஜஸ் எங்க இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனாலையும் லேக் எனர்ஜி அதுல நீங்க ஆப்ரேட் பண்றதுனாலையும், அதோட நீங்க பாஸ்ட் எனர்ஜில ஆப்ரேட் பண்றீங்கன்னாலும், பாஸ்ட் பேசிஸ்ல உங்க ட்வின் ஃப்ளேமை ஜட்ஜ் பண்றீங்கன்னா, சண்டை போட ஆரம்பிக்கிறீங்கன்னா, அதுக்கப்புறம் பிரேக்கப் ஆகுறீங்க. இந்த மாதிரி பண்ணும்போது தான் அந்த மாதிரி பிரேக்கப்ல நடக்குது. அந்த மாதிரி செப்பரேஷன்ல போய் நிக்கிறீங்க. பாஸ்ட்டை விட்டுருங்க. எது நடந்திருந்தாலும் அதெல்லாம் நடக்க வேண்டியதா இருந்திருக்கும். அதனாலதான் நடந்திருக்கும். அது எதுவா இருந்தாலும் சரி, அது எல்லாமே நடந்தே ஆக வேண்டியதா மட்டுமே இருந்திருக்கும். அதெல்லாம் அப்படிதான் நடக்கணும்னு எழுதப்பட்டிருக்கும். அது எல்லாமே டிவைனுடைய ஒரு பிளானா மட்டுமே இருக்கும். டிவைனால நடத்தப்பட்டதா மட்டுமே இருந்திருக்கும். டு நாட் கொஸ்டின் டிவைன் பிளான். எது நடந்திருந்தாலும் அது உங்க நன்மைக்காக மட்டுமே நடந்திருக்கும். அண்ட் செப்பரேஷன் இஸ் ஜஸ்ட் அன் illusion. You can feel your twin flame within you. You can get to that inner union and operate from that energy of inner union. உங்களுக்கு இன்னர் யூனியன் நடந்தா மட்டும்தான் உங்களுடைய அவுட்டர் யூனியனும் உங்க ட்வின் கூட நடக்கும். ஓகே, அண்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம், இன்னர் ஒர்க் சம்பந்தமான டீட்டெயிலான வீடியோவை கூடிய சீக்கிரமே கம்ப்ளீட்டா நான் அப்லோட் பண்றேன். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதுதான் பார்ட் 9 சீரீஸ்க்கான வீடியோ. பார்ட் 10ல என்ன சொல்ல போறேன்னா, ஒருவேளை உங்க ட்வின் ஃப்ளேம் உங்க லைஃப்ல மறுபடியும் வந்தாலும் கூட அவங்கள நீங்க எப்படி சமாளிப்பீங்க? உங்க ட்வின் ஃப்ளேம் உங்க லைஃப்ல மறுபடியும் வந்தா நீங்க என்னெல்லாம் பண்ணணும்? அப்ப என்னெல்லாம் பண்ணக்கூடாது? என்ன பண்ணலாம்? அதுக்கானது தான் பார்ட் 10ல சொல்ல போறேன்.
ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாம் இந்த வீடியோ ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை எவ்வளோக்கு எவ்வளவு அதிகமாக மேக்ஸிமம் ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ட்வின் ஃப்ளேம் யூனியனை நிறைய பேர் அடையணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது ஏன் நடக்காமல் இருக்குன்னு அதோட ஆழத்தை பற்றி தெரியாமல் இருப்பாங்க. இந்த வீடியோ மூலயமா அவங்களுக்கெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டும். அதே மாதிரி யாரெல்லாம் பார்ட் 1 அதுலேருந்து பார்ட் 8 வரைக்கும் ஆன சீரீஸ் ட்வின் ஃப்ளேம் ஜெர்னியோட சீரீஸை பார்க்காம இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இந்த வீடியோவை எவ்வளோக்கு எவ்வளவோ ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. எனக்கும் இது சம்பந்தமான கிளாரிட்டியை என்னுடைய சோல் பர்பஸை செஞ்சு முடிச்ச சந்தோஷம் இருக்கும். ட்வின் ஃப்ளேம்ஸ் யூனியனுக்கு உங்களுக்கான ஒரு நல்ல முயற்சியாகவும் இருக்கட்டும். தேங்க்யூ ஃபார் ஆல் யுவர் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தட் ஐ கெட் எவ்ரி டே த்ரூ திஸ் வீடியோஸ். Thanks a lot, my dear divine souls.